நீ நான் காதல் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆகாஷ் அனு இவங்களோட லவ் மேட்டர் வந்து வெளியில் ஓப்பன் அப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்க கூட இல்லைங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக. அங்கேயும் நம்ம ஆகாஷ் சும்மா இல்லாமல் போயிட்டு நம்ம அணுக்கிட்ட கையை பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த சமயம் ஆகாஷோட அப்பா சும்மாவே இல்லைங்க. ஸோ டக்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இந்த அணு பொண்ணு என் பையனை மயக்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்ட ஆகாஷ் வந்து அணு ஒன்றும் என் பின்னாடி சுற்றல, நான் தான் அணுவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அணு இருந்துக்கிட்டு நான்லாம் ஒன்றும் ஆகாஷை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேக்கு இங்கே சென்னையிலே இருக்க வேணாம், ஊருக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்புறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பியோட காதல் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் அபிகிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி என் தம்பி உன் தங்கச்சியை உன் அக்காவை ரொம்பவுமே விரும்புகிறான். ஸோ கண்டிப்பாக அணுக்கும் என் தம்பி மேலே காதல் இருக்குது. நீ வேணும்னா அணுவை செக் பண்ணி பாரு, கண்டிப்பாக அணுவுக்கும் என் தம்பி மேலே ஆசை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீ அதுக்கப்புறம் ஊருக்கு போய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஹீரோயினும் அணுவை செக் பண்ண தான் போகிறாங்க. அணுவுக்கு தான் ஏற்கனவே ஆகாஷ் மேலே காதல் இருக்கு இல்லையா, ஸோ அதை கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி போக போகுதுங்க. வெயிட் பண்ணி பாருங்கள்.